மாமா, நான் ஒன்றும் இதை இன்னைக்கு புதுசாக சொல்லியே, ஆரம்பத்துலேருந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்கள் தான் இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. மகேஷ் இப்ப ஆள் எங்கன்னு தெரியல. நீங்க கூட்டிட்டு வந்து உங்க ஃப்ரெண்டும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கு நீங்களும் மயிலும் தான் மாமா காரணம். நீங்க பண்ண குழப்பத்தால தான் அவன் இப்ப ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். மாப்பிள்ள, ரேவதி கழுத்துல நீங்க தாலி கட்டணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நீங்க வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க எப்படி மாப்பிள்ள ஒத்துக்க முடியும்? ஆமாப்பா, அதனாலதான் அவன் மனசை கலைச்சான். நீ அவனை பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு வராம இருந்திருந்தா நாங்க ஏன் இந்த வேலையை பார்க்க போறோம்? ஐயா கார்த்தி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விட்டுடு. அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் நாங்க எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என் அப்ப முருகன் அருளால சாமுண்டீஸ்வரிக்கு நீதான் என் பேருன்னு தெரியாம இருக்கு. அவளே அவ பொண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. அப்புறம் என்னப்பா, நீ சரின்னு சொல்ல வேண்டியதானே? பேசாம நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கப்பா. பாட்டி, நான் இங்க வந்தது ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல பாட்டி. மாமாவால நின்று போன கோயில் கும்பாபிஷேகம், மாமாவை எப்படியாவது கூட்டிட்டு போய் அதை திரும்ப நடத்தணும். தாத்தா கொடுத்த வாக்க காப்பாத்தணும். இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக தானே பாட்டி இங்க வந்தேன். டேய், நீ சொல்றதெல்லாம் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரம் நடந்துரும்டா. சோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா. ஏய், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா தானே வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த பிரச்சனையோட ஒரு பக்கத்தை தான் பாக்குறீங்க, இன்னொரு பக்கத்தை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா கெட்டது நடக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. மாப்பிள்ள, உங்களுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் ஆனா சாமுண்டீஸ்வரி உங்களுக்கு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல மாமா, ஏத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப தாத்தா பாட்டியா அவங்க ஏத்துக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு வெறுப்பு என் மேல இன்னும் அதிகமா தான் மாமா ஆகும். எப்பா, அப்படிலாம் ஆகாதுப்பா. தாத்தா பாட்டியை ஒதுக்கி வைக்கிறதும் பொண்ணை ஒதுக்கி வைக்கிறதும் ஒன்னாப்பா. சத்தியமா சொல்றேன், அத்தை ஏத்துப்பாங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, இது கடவுளா பார்த்து போட்ட முடிச்சு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் யாரு என்னன்ற உண்மையை அவங்க கிட்ட சொல்லாம ரேவதி கழுத்துல தாலி கட்டி அவளையும் நான் ஏமாத்த விரும்பல. ரேவதின்னு இல்ல மாமா, வேற எந்த பொண்ணு கழுத்துலயும் இப்போதைக்கு நான் தாலி கட்ட தயாரா இல்ல. ஒரு பொயில ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படி மாமா நல்லா இருக்கும்? மாப்பிள்ள, ரேவதி விஷயத்துல அவளை பெத்த அப்பா எனக்கு எல்லா உண்மையும் தெரியுமே. யாருக்குமே தெரியாம மறைச்சு கல்யாணம் பண்ணாதான் அது தப்பு. அதுவும் இல்லாம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே இந்த கல்யாணமே பண்றோம். அது தப்பு.